அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, இன்றைய தினம் உலகெங்கும் உழைப்பாளிகளுக்காக போராடி பலவிதமான போராட்டங்கள், புரட்சிகள் செய்து உழைக்கக்கூடிய அந்த வர்க்கத்திற்கு பல உரிமைகளை பெற்று தந்த ஒரு சிறந்த நாளாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. ஆகவே இன்றைய தினம் உழைப்பாளர்கள் தினம் என்று அழைக்கப்படுகிறது. எண்ணற்ற தினங்களை அவர்களுக்கான உரிமைகளை பேணக்கூடிய வகையிலே, அவர்களுக்கான ஹக்கை பெறக்கூடிய வகையிலே பல போராட்டங்களும் புரட்சிகளும் செய்து பல தினங்களை அவரவர்களுக்கான வசதிக்கேற்ப அமைத்துக் கொண்டார்கள். முதியோர் தினம், பெண்கள் தினம், இது போன்ற எத்தனையோ தினங்களை அமைப்பது போன்றே இந்த உழைப்பாளர்கள் தினமும் அமைய பெற்றிருக்கிறது. இன்றைக்கு தான் மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமான ஒரு வார்த்தையாக உழைப்பாளர்களினுடைய ஹக்கை, உரிமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று உலக மக்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கான உரிமைகளை பேண வேண்டும், அவர்களுக்கான ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற பலவிதமான முயற்சிகள் செய்து மனித சமூகத்திற்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் பெற்றுக்கொண்ட ஒரே நபர் அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே யார் எப்படி இருந்தாலும் பெருமானாரினுடைய வளமை, அவர்களினுடைய வழக்கம் ஏழை எளிய மக்களோடு இருப்பதுதான் மிக மிக விரும்பக்கூடிய ஒரு தன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகச்சிறந்த ஒரு நற்குணத்தை உடையவர்களாக இருந்தார்கள். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா பலகீனமானவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தன்னுடைய ரிஸ்கை வாரி வழங்குகிறான். அவர்களுக்காகவே மற்றவர்களினுடைய கரத்திலே அந்த உழைப்பை கொடுத்து அதற்கான ஊதியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதாக ஹதீஸ்களிலே நம்மால் காண முடிகிறது. ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பில்துஅஃபா. நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் உதவி செய்யப்படுகிறீர்கள், அல்லாஹ்வால் ரிஸ்க் வழங்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஏழை எளிய பலகீனமான மக்களை கொண்டுதான் நீங்கள் அதை பெறுகிறீர்கள். உண்மையிலேயே அதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய வாலிப பருவத்திலே அவனுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே தான் அவனுடைய சம்பளங்கள் அமைந்திருக்கும். அதன் பிறகு அவன் மனம் முடிக்கிறான், தன்னுடைய துணைக்கான வருமானத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த உழைப்பின் காலத்திலே கொடுக்கின்றான். அதே உழைப்பு தான் திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய உழைப்பை விட வாலிபத்தில் இருக்கக்கூடிய உழைப்பு அதிகமாக இருந்தாலும் கூட அன்றைக்கு அந்த வாலிபனுக்கு என்ன தேவையோ அல்லாஹ் அந்த ரிஸ்கை மட்டும்தான் வழங்குகிறான். திருமணத்திற்கு பிறகு அவனுடைய உழைப்பு குறைவாக இருந்தாலும் அவனுக்கான அந்த பலாபலனை, அவனுக்கான அந்த வருமானத்தை அவனுடைய துணைக்கும் சேர்த்து அதிகமாக கொடுக்கிறார். இன்னும் அதிகப்படியாக சொன்னால் அவனுடைய பெற்றோர்கள் அவனோடு இருக்கிறார்கள், அவன் குழந்தை குட்டிகளை பெற்று பிள்ளைகளுக்காக உழைக்கிறான். உழைப்பு குறைவாக இருந்தாலும் அவனுடைய அறிவார்ந்த அந்த சிந்தனையின் மூலமாக அல்லாஹ் தஆலா எல்லோருக்குமான ரிஸ்கை ஒரே நபரிடத்திலே, அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் வழங்குவதாக அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ரிஸ்கை வழங்குவதாக சொல்கின்றான். யாரையும் இந்த உலகத்துல பட்டினியாக போடவில்லை. இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பாலத்தின் அமைப்பிலே மிகச் சிறந்த ஒரு அமைப்போடு மிகப்பெரிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தருகிறார். குர்ஆனிலே ஜும்மாவுடைய அந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி. நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால், தொழுகையை பரிபூர்ணமாக நீங்கள் நிறைவேற்றிவிட்டால், ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, நீங்கள் பூமியிலே பறந்து விரிந்து செல்லுங்கள், பறந்து விரிந்து செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதன் பிறகு தொடர்ந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். உங்களுக்கான ஒரு தேவை இருக்கிறதா, மற்றவர்களிடத்திலே கையேந்துவதை விட உங்களுடைய ரப்பிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கையேந்துங்கள். அதற்காக அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதே நேரத்தில் முழுக்க முழுக்க துன்யாவிலேயும் மூழ்கிவிடக் கூடாது. ஆகிரத்தினுடைய சிந்தனையிலே, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக உழைக்க வேண்டும் என்றும் மார்க்கம்
மார்க்கம் கற்றுத் தருகிறது, குர்ஆன் வலியுறுத்தி சொல்லுகிறது. தொழுதிட்டியா, பள்ளிவாசலையே முடங்கி கிடக்காத, வெளியிலே சென்று உன்னுடைய வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீ உழைப்பை நீ எடுத்துக்கொள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதே போன்று முழுமையாக உழைப்பிலேயும் மூழ்கிவிடக் கூடாது, துன்யாவிலேயும் மூழ்கிவிடக் கூடாது. வருமானம் தான் முக்கியம், இந்த உலகம் தான் நமக்கு நிரந்தரம் என்பதிலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து விடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மாவினுடைய அவையிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த வசனம் அல்லாஹ் இறக்கி கொடுக்கிறான். வஇதா ரஅவு திஜாரத்தன் அவ் லஹ்வன் இன்ஃபல்லு இலைஹா வ தரகூக காயிமா என்ற ஒரு வசனம். நீங்கள் வியாபாரத்தை பார்ப்பீர்களேயானால், ஒரு கேளிக்கையான அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்தை பார்த்தால் அந்த மக்கள் எல்லாம் விரைந்து வெளியிலே சென்று விடுகிறார்கள். ஒரு வேடிக்கை வருகிறது, வெளியிலே ஒரு கொட்டடிச்சிட்டு வர்றாங்க அல்லது ஒரு கூட்டமாக வருகிறார்கள் என்று சொன்னால், பள்ளியிலே இருக்கக்கூடியவர்கள், இபாதத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியிலே சென்று வேடிக்கை பார்க்க சென்று விடுகிறார்கள். அதே போன்று வியாபாரம் கூட்டம் ஒன்று வந்தால், இதோ வியாபார கூட்டம் வந்துவிட்டது என்று பள்ளிவாசலை விட்டும் எல்லா மக்களும் விரண்டோடி விடுகிறார்கள். எந்த நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த நிலையிலேயே உங்களை விட்டுவிட்டு மக்கள் எல்லாம் சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், குல் நபியே நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை விட, வீண் விளையாட்டு கேளிக்கைகளிலே உங்களுக்கு ஈர்ப்பு இருப்பதை விட அல்லாஹ்விடத்திலே தான் சிறந்த கூலி இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய வியாபாரமாக இருந்தாலும் உனக்கு ஏற்ற வருமானத்தை அல்லாஹ் குறைத்து விடுகின்றான். அதே போன்று எவ்வளவு சிறிய வியாபாரமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே நீ கேட்டு பெறுகின்ற போது அந்த சிறிய வியாபாரத்திலும் கூட அல்லாஹ் தஆலா நிறைவான கூலியை, நிறைவான வருமானத்தை அல்லாஹ் வாரி வழங்குகிறான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கின்றார், நீ எப்படிதான் என்னதான் சம்பாதித்தாலும் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவை தொழுகுவதை விட்டு இந்த உலகத்திலேயே மூழ்கி தன்னை முழுமையாக இந்த துன்யாவிலே ஒப்படைத்து வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வல்லாஹு கைருர் ராஸிகீன், அல்லாஹ் தரக்கூடிய அந்த ரிஸ்க் தான் ரிஸ்க்குகளிலேயே மிகச் சிறந்த உணவு, சிறந்த ரிஸ்க் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நாம் பிறரிடத்திலே கையேந்துவதை விட்டும் தவிர்க்க வேண்டும். பிறரிடத்திலே வாங்குவதை இந்த மார்க்கம் மிக வெறுக்கிறது. நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்திலே கையேந்துவதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களுடைய கை எப்பொழுதுமே மேலே தான் இருக்க வேண்டும், உங்களுடைய கரம் எப்பொழுதும் கீழே இருந்து விடக்கூடாது, ஏழைகளோடு தான் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விரும்பி இருந்தும் கூட, ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் போனா கூட 5 பிரிவினர்களாக பிரித்து விடுவார்கள். கடைசி வரிசையிலே தான் ஏழைகள் செல்வார்கள். அவர்களிடத்திலே மிகவும் பலகீனமான ஒட்டகங்களும் குதிரைகளும் இருக்கும். அவர்களோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செல்வார்கள். அறிவிப்பு செய்வார்கள், நீங்கள் என்னை காண வேண்டுமானால் ஏழைகள் எங்கே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அங்கே வந்து பார்த்தால் நான் அந்த இடத்திலே இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார். ஆயிஷா நாயகி அவர்கள் கூட ஒரு ஹதீஸிலே அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே உங்களை நாங்கள் எப்படி கண்டுகொள்வது, எங்கே பார்க்க முடியும், எங்கே நீங்கள் இருப்பீர்கள் என்று சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழைகள் எங்கே கூட்டமாக இருக்கிறார்களோ அவர்களோடு தான் நான் இருப்பேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழைகளோடு இருக்கக்கூடிய அந்த நபி, நீங்கள் உழைத்து வாழ வேண்டும், நீங்கள் உங்களுக்கான வருமானத்தை நீங்களே ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். உழைப்பை நபி விரும்புகிறார்கள். உழைக்கக்கூடிய விஷயத்திலே முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இருந்திருக்கிறார்கள். சோம்பேறியை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். நீ சோம்பேறியாக வீட்டில் இருந்து விடாதே. ஒரு துஆவை கூட கற்று தந்திருக்கிறார்கள், இன்னா நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். நீ இயலாதவனாக ஆகுவதை விட்டும், நீ சோம்பேறித்தனமாக இருப்பதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நீ பாதுகாப்பு தேடிக்கொள். சோம்பேறியாக ஆகாதே, அது உனக்கு மிக சிரமத்தை தரும். உன்னால் பல பெயர்கள்
அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். உன்னுடைய மனைவி, உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாதிக்கப்படுவார்கள். ஆகவே நீ சோம்பேறித்தனமாக வீட்டிலேயே முடங்கி விடாதே, நீ வெளியிலே சென்று உனக்கான வருமானத்தை தேடிக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி தருகிறார். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களினுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், பெருமானாரினுடைய காலத்திலும் கூட வாலிபர்களை கண்டால் அவர்களை விசாரிப்பார்கள். நீ என்ன செய்றீங்க, நீங்க என்ன வியாபாரம் செய்கிறீர்கள், என்ன தொழில் செய்கிறீர்கள்? அப்படி யாராவது ஒருவர் நான் சும்மாதான் இருக்கிறேன் என்று சொன்னால் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கடுமையாக கோபப்படுவார்கள். என்ன நீங்க உழைக்காமல் சும்மா சோம்பேறியாக இருக்கிறீர்கள், உங்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாமா, உங்களுடைய குடும்பத்திற்காக உழைக்க வேண்டாமா, நீங்கள் உழையுங்கள், உங்களுடைய உழைப்பை வீணாக்கி விடாதீர்கள், நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்து விடாதீர்கள் என்று ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் கடுமையாக கோபப்பட்டு சஹாபாக்களை சொல்வார்களாம். அந்த அளவிற்கு இந்த மார்க்கம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் மிக சோம்பேறித்தனமாகவே இருக்கிறார்கள். உழைக்கணும்னாலே அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, அவ்வளவு சிரமப்படுகிறார்கள். எது இலகுவாக இருக்கிறதோ, எது லேசாக இருக்கிறதோ, எது உடல் உழைப்பு இல்லாமல் வேலை இருக்கிறதோ அதை தேடி செல்கிறார்கள். கஷ்டப்படணுமா, அவ்வளவு வேலை இருக்கா, அவ்வளவு சிரமம் இருக்கா, எனக்கு அந்த வேலை வேண்டாம். இன்னைக்கு படு சோம்பேறியாக நம்முடைய பிள்ளைகள் உருவாகிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பெற்றோர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சிறு பிள்ளைகளிலேயே அவர்களை உருவாக்குவதை விட்டுவிட்டு அவர்களுக்கான நல்ல உபதேசங்களை கொடுப்பதை விட்டு நல்ல பாசமாக வளர்க்கிறோம் என்று சொல்லி, செல்லமாக வளர்க்கிறோம் என்று சொல்லி அவர்களை எந்த வேலையும் செய்ய விடுவது கிடையாது. அதனால இன்றைக்கு பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் மாமியார் வீட்டுக்கு போனா வேலையே செய்யறதில்லை, எந்த வேலையும் செய்யறதில்லை, முழுமையாக கெட்ட பேர் பிரச்சனைகளோடு தான் திரும்ப வர வேண்டியது இருக்கிறது. ஒரு மாமியார் வீட்டுல போய் ஒரு பெண்ணு மனம் முடிச்சு போறாங்க, ஒரு குடும்பத்துல பெரிய கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? அந்த விசாரிக்கும் போது அந்த மணப்பெண் சொல்லுகிறார், எங்க வீட்லயா இருந்தா நான் 10 மணி வரைக்கும் தூங்குவேன், மாமியார் வீட்டுக்கு வந்தா காலையில ஃபஜ்ருக்கே என்னை எழுந்து தொழுன்னு சொல்றாங்க. இதுதான் கம்ப்ளைண்ட். காரணம் என்ன? அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை, அந்த பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை முறை தவறி வளர்த்து விட்டார்கள். முறையான அறிவுரைகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. தன்னோடு உண்டான அந்த வேலைகளை அந்த பிள்ளைகளை கொண்டு ஊக்குவித்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். அந்த பெற்றோர்கள் கடைசியிலே அவர்கள் தான் அந்த விளைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இது அவர்களுக்கு மட்டும் கஷ்டம் அல்ல, தென்ற அந்த குடும்பத்திற்கும் கஷ்டம். அதனால் அவர் இந்த பெண்ணு கெட்ட பெயர் வாங்குறதுனால தான் பெற்றெடுத்த அந்த குடும்பத்திற்கும் கஷ்டமாகி விடுகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை, ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த நடைமுறைகளை அவர்களுக்கு திருமணத்திற்கு முன்னதாகவே கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, சஹாபாக்கள் வெள்ளிக்கிழமை ஆனா இன்றைக்கு அந்த சூறாவுல தான் வருது, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா ஃபந்தஷிரு ஃபில் அர்லி. நீங்க தொழுகையை முடித்து விட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, உங்களுடைய தேவைக்காக உழைக்க செல்லுங்கள், நீங்கள் உழைத்து வருமானத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகு வெளியிலே பஜாருக்கு சென்று ஒரு பேர்த்தம்பளை பழத்தையாவது விற்று வருமானத்தை ஈட்டி வருவார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே நம்மால் காண முடிகிறது. அந்த அளவிற்கு உழைப்புக்கு இந்த மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அல்லாஹ் விரும்பக்கூடிய நபர்களிலே மிகச் சிறந்தவர்கள் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். உழைக்கக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் ரிஸ்கை தருகிறான், சும்மா இருந்தா தரமாட்டான். அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையாக இருக்கும் போது வகை வகையான உணவுகளை சாப்பிடுவார்கள், பழங்களை சாப்பிடுவார்கள். காலத்திற்கு மாறுபட்ட பழங்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த காட்சியை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் காணுவார்கள். ஒரு கட்டத்திலே வாலிபத்தை எட்டி பிறகு ஒரு பெண் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வருகின்ற போது, ஆற்றிலே குளிக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து அவர்களினுடைய வயிற்றிலே ஊகை ஊதினார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை தெரிவித்து அவர்கள் கர்ப்பமாகிறார்கள். ஒரு கர்ப்பிணியாக இருக்கின்ற போது அவர்களுக்கான உணவு தேவை, ஆரோக்கியமான வலுவான சக்தியை கொடுக்கக்கூடிய, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு தேவை. அது எப்படி கிடைக்கும்? சும்மா சாதாரணமாக
கிடைச்சிரு. அல்லாஹ் சும்மா இருந்தா எந்த ரிஸ்கையும் கொடுக்க மாட்டான். ஒரு நேரத்தில் கேட்காமலேயே அல்லாஹ் அந்த ரிஸ்கை கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மாலகி ஹாதா, உனக்கு எப்படி கிடைச்சது? சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் இந்த ரிஸ்கை கொடுத்தார். அல்லாஹ் கொடுத்தான். கேட்காமலேயே ஒரு நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்கை பிற்காலத்திலே தன்னுடைய வயிற்றில் கர்ப்பத்தை சுமந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டுகின்றார். அந்த வசனத்திலே வஹுஸி இலைகி பிஜிதின் நஹ்லா, சும்மா கிடக்காது. அந்த பேரித்த மரத்தை நீங்கள் உலுக்கினால் அந்த பேரித்த கனிகள் கீழே விழும், அதை எடுத்து சாப்பிடுங்கள். அது ஒரு உழைப்பு. சும்மா மரத்தடியிலே உட்கார்ந்தா மட்டும் அந்த பேரித்தங்கனி கிடைக்காது. துசாக்கி தாலைக்கு ருத்தபன் ஜனியா, அற்புதமான உங்களுக்கு அந்த பேரித்தம் கனிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். உழைப்பு அவசியம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமினல் முஹ்தரிஃப், உழைக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினையும் அல்லாஹ் விரும்புகிறார். உழைக்கக்கூடிய தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக, தனக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மனைவிக்காக உழைக்கக்கூடிய முஃமின்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த உணவு சிறந்தது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அடுத்தவர்களினுடைய உணவை சாப்பிடுவது சிறப்பல்ல, தன் கையால் உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இருக்கிறது, அதுதான் மிகச் சிறந்த உணவு என்பதாக அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார். அதுல ரொம்ப பரக்கத் இருக்குது, உயர்ந்த ஆரோக்கியம் அதிலே கிடைக்கிறது. தன் கையால் உழைத்து சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு அந்த அளவுக்கு வலு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒரு சஹாபி சுண்ணாம்பு கலவை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு சஹாபி, வீட்டிற்கு வெள்ளை அளிக்கதை போன்று உண்டான சுண்ணாம்பு கலவை செய்வார் அந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை முசாஃபாக செய்வதற்கு அவரை நெருங்குகின்ற போது அந்த சுண்ணாம்பு கலவை செய்யக்கூடிய அந்த சஹாபி கொஞ்சம் கூச்சப்பட்டு வெட்கப்பட்டு பின்வாங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முன்னேறி போய் அவங்களுடைய கரத்தை இழுத்து பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முகத்தால் முத்தமிடுகிறார்கள் என்று சொன்னால் உழைப்புக்கான இந்த இஸ்ஸத், அந்த கண்ணியம், அந்த மரியாதையை நாம் விளங்க வேண்டும். எவ்வளவு அசிங்கமான கஷ்டமான வேலைகளாக இருந்தாலும் அது ஹலாலாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டாம் என்று எந்த நிலையிலேயும் சொல்லவில்லை. நல்ல சம்பாத்தியம் பண்ண வேண்டும். எந்த அளவுக்கு நம்மால் உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்பதற்கு இந்த மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. அதிகமான அளவுக்கான ஆர்வத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சபை சஹாபாக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். ஒரு வாலிபர், தடாகத்தமான ஒரு வாலிபர்கள் வெளியிலே தன்னுடைய குடும்பத்திற்காக உணவு வாங்குவதற்காக செல்கிறார். ஒரு மனிதர் தன்னுடைய குடும்ப பிள்ளைகளுக்காக அல்லது தன்னுடைய பெற்றோர்களுக்காக யாருக்காக கூட நம்ம வெளியில போய் உணவு வாங்கி வரலாம். அப்படி அந்த சஹாபி வெளியிலே சென்று உணவு வாங்குவதற்காக செல்லக்கூடிய அந்த காட்சியை இன்னொரு சஹாபி பார்க்கிறார். பார்த்துவிட்டு அந்த சபையிலே சொல்கிறார், இவ்வளவு உடம்பை வச்சிருக்கிறார், எவ்வளவு தடகாத்தமாக இருக்கிறார், எவ்வளவு வலுவுள்ளவராக இருக்கிறார், இவர் இந்த மார்க்கத்தினுடைய போரிலே கலந்தால் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், எவ்வளவு பிரயோஜனமாக இந்த மார்க்கத்திற்கு இருக்கும், இந்த போரிலே வெற்றி அல்லவா கிடைக்கும் என்றெல்லாம் அந்த நிலையை பற்றி அவருடைய தோற்றத்தை பார்த்துவிட்டு இந்த சஹாபி சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் நினைத்திருந்தால் அதற்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆம், சரிதான் சஹாபி தோழர்களே, இவர் நம்முடைய இந்த மார்க்கத்திற்காக போர் செய்வது, மார்க்கத்திற்காக தியாகம் செய்வது அவருக்கு சரியான ஒரு நேரம், சரியான ஒரு நிலை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. இந்த மனிதர் தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக இல்லை தனக்காக அவர் உணவு வாங்க சென்றிருந்தாலும் அவர் எந்த நிலையில இருக்கிறார் தெரியுமா? ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு போர் செய்வதற்கு சமம். அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டினார்கள். மார்க்கம் இந்த உழைப்பை விரும்புகிறது, இந்த தீன் விரும்புகிறது. ஆரம்பத்திலே சொன்னது போன்று உங்களுடைய கரம் கீழ் நோக்கி இருக்கக்கூடாது, உங்களுடைய கரம் மேல் கரமாக இருக்க வேண்டும், கொடுக்கக்கூடிய கரமாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் அதை விரும்புகிறது. எச்சரிக்கையாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். மல்ஊனுன் மன் அல்கா குல்லஹு அலன்னாஸ், தன்னுடைய தேவைகள்
அனைத்தையும் மற்றவர்களிடத்திலே, மற்ற மக்களிடத்திலே, செல்வந்தர்களிடத்திலே எவன் போடுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உன்னுடைய உழைப்பால் நீ முன்னேற வேண்டும், உன்னுடைய உழைப்பால் நீ சாப்பிட வேண்டும், உன்னுடைய உழைப்பால் உன்னுடைய பெற்றோர்கள் சாப்பிட வேண்டும், உன்னுடைய உழைப்பால் உன்னுடைய மனைவி மக்கள் சாப்பிட வேண்டும். அதுதான் சிறந்த ஒரு மனிதனுக்கான அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவர்களை நம்பி வாழ்வதை விட உன்னுடைய கரம்தான் உனக்கு மிகச் சிறந்தது. உன்னுடைய கரத்தால் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அந்த உணவு வகைகள் தான், சம்பாத்தியம் தான் சிறந்த உணவாக, உனக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். உழைப்புக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதே நேரத்திலே ஒரு வரையறை அல்ல, எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், இவ்வளவுதான் நீ சம்பாதியம் பண்ண வேண்டும், உழைக்க வேண்டும் என்று ஒரு நாளும் ஒரு காலத்திலும் இந்த மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை சஹாபாக்கள் பெருமானார் இடத்திலே கேட்டார்கள், ஒரு மனிதன் எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்றது, எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாத்தியம் பண்ணலாம், உழைக்கலாம், ஆனால் அவனுடைய உழைப்பும் அந்த சம்பாத்தியமும் எவ்வளவு வேண்டுமானாலும் இருந்தாலும் கூட, எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் கூட அது ஹலாலான வழியிலே இருக்க வேண்டும் ஒரு விஷயம். அதே நேரத்திலே அவன் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இரண்டு விஷயங்களை அவன் பேணுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, அவன் ஹலாலான வழியிலே செல்வத்தை ஈட்ட வேண்டும். ஈட்டிய அந்த செல்வங்களுக்கு நீ முறையாக ஜக்காத்து கொடுத்தால் உன்னுடைய வருமானத்திற்கு, உன்னுடைய உழைப்புக்கு எல்லையே இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நேர்மையான வியாபாரியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையாக நடக்கக்கூடிய, பொய் பேசாத, நீதமாக இடையிலே சரியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வியாபாரியை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு சதீகுல் அமீன், நம்பிக்கையான உண்மையான அந்த வியாபாரி நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சித்தீக்கின்களோடும் சாலிஹீன்களோடும் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை அந்த வியாபாரிகள் பெறுகிறார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. அருமையானவர்களே, ஒரு செய்தி, நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப சோம்பேறியாக வளர்க்கிறோம், ரொம்ப செல்லம் கொடுக்கிறோம், அவங்க எப்படி கஷ்டப்பட போறாங்க, அவங்க எவ்வளவு சிரமப்பட போறாங்க என்ற ஒரு சிந்தனை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அது இருக்கக்கூடாது. கஷ்டப்பட வேண்டும், சிரமப்பட வேண்டும். அப்படி சோம்பேறித்தனமாகவே வாழ்ந்து நல்ல சுதந்திரமாக பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆளாக்குகிறோம். ஆனால் அவர்கள் எந்த நிலைக்கு ஆளாறாங்க தெரியுமா? நம்ம ஊர்லயும் அது நடக்குது. பிள்ளைகளினுடைய, வாலிப பிள்ளைகளினுடைய நிலை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. உழைப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அதிலே அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு பார்த்தோம்னா நிறைய பிள்ளைகள் ஒரு ஷோவுக்கு தான் மடங்குறாங்க, ஒரு ஷோவுக்கு தான் அந்த பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். இந்த உலகத்தை அலங்கார உலகமாக பார்க்கிறார்கள். தன்னுடைய எதிர்காலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை. கொஞ்சம் ஜாலி, இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா பின்னாடி போயிடுறான். அது கஞ்சானும் பார்க்கிறது இல்ல, போதை பொருளானும் பார்க்கிறது இல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு அருவருப்பு என்றும் பார்க்கிறது இல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு கேவலம் என்றும் பார்க்கிறது இல்ல. ஆங்காங்கே இரவு நேரங்களில் வாலிபர்கள் சுற்றி இருந்து என்ன காரியம் செய்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ் நல்ல ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை கொடுக்க வேண்டும், நல்ல பண்புகளை கொடுக்க வேண்டும், அறிவார்ந்த விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நேரங்களிலேயும் நாம் துஆ செய்கிறோம். அவர்கள் என்ன செய்ய முடிகிறது? அவர்களை தட்டி கேட்பதற்கு கூட நம்மால் முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான். அந்த அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலைகளிலே பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரும் தட்டி கேட்க முடியாது. யாரு கேட்கிறது? அப்போ ஆரம்ப நேரங்களிலேயே பிள்ளைகளின் மீது உண்டான அக்கறையை எந்த அளவிற்கு நாம் வைக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான செல்வங்களை கொட்டி கொடுப்பதை விட அவர்களுக்கு அதிகமாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேடி கொடுப்போம். முறையாக பிள்ளைகளை வளர்ப்போம். தீனின், ஷரியத்தின் விளக்கங்களை அவர்களுக்கு கிடைக்க செய்வோம். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் பிள்ளைங்க அப்படியே மயங்கி போடுறாங்க. ஏன் செய்யறாங்க? அது மார்க்கத்தினுடைய விஷயத்திலும் கூட அது சரியா தவறான்னு கூட நம்முடைய பிள்ளைகளை யோசிக்க விடல. நல்ல ஏசி ரூம்பா, ஜாலியா இருக்குதா, நல்ல ஸ்நாக்ஸ் கிடைக்கா, அங்கதான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பிள்ளைகளினுடைய விஷயத்தில். சங்கையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, கிடைக்கப்பெற்ற ஒரு காலம், ஒரு சிறந்த காலம், உழைப்புக்கான ஒரு காலம். அந்த உழைப்பினுடைய அந்த நியதியை பிள்ளைகளுக்கு
கற்றுக் கொடுக்க வேண்டும். உயர்ந்த ஒரு நிலையிலே நம்முடைய பிள்ளைகள் வருகின்ற போது கண்ணியமானவர்களாக பிற்காலத்திலே வாழ வேண்டும். நாம் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களை ஹலாலான வழியிலே செலவழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த குடும்பமாக, நல்ல உழைப்பை உழைக்கக்கூடிய மக்களாக, மற்றவர்களுக்கு கொடுத்து வழங்கி வாழக்கூடிய நன்மக்களாக, முஃமின்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.